விஜயமுத்து ஒரு நல்ல பேர் அவை. அவன் நல்ல பேர் வைப்பான். என்னவ நீ சரியா நில்லுங்கடா. எடுறா எடு. குழந்தை கொடுங்க. ஐயோ கொடுங்க, மாத்திட்டு வந்துறேன். பரவாயில்லம்மா பரவாயில்ல, நான் போய் மாத்திட்டேன். மகனையட கொண்ட தமிழ்நாட்டின் நாயே, சாவுடா, செத்து போய். நெஞ்சில குத்த தைரியம் இல்லாத கோழ முதுகலியா குத்துற, உன்னை விட மாட்டேன்டா. திரும்பி வந்து அழிப்பண்டா, அழிப்ப. புரிஞ்சுக்கிட்டியா? அன்னையில இருந்து பாம்பே தாதாவை நினைச்சாலே எனக்கு பயம். இங்க இருந்தா உன்னையும் கொண்டுடுவாங்க. வா என் கூட வா, நேபாளத்துக்கு போயிடலாம். ஆமா வேலா, வா நேபாளத்துக்கு போயிடலாம். ஏற்கனவே நாங்க சங்கரனாவை எழுந்துட்டோம், இப்ப உன்னை இழக்க விரும்பல. வா போயிடலாம். ஓடி போறதா? அந்த லவடே கோபாலுக்கு பயந்து நான் ஓடி ஒளியணுமா? நீங்க தானே சொன்னீங்க நான் சங்கர் பைல்வான் பையன். சங்கர் பைல்வான் பையனா என்ன செய்வா? என்ன செய்வா? அவனுக்கு பயந்து ஓடி ஒளிய மாட்டான். போவா, அவனை தேடி மும்பைக்கு போவா. போய் அந்த விருந்தாளிக்கு பிறந்தவனை சந்திப்பான். சந்திச்சு அவன் சங்க அறுப்பான். சத்தியமா சொல்றான், அவன் சங்க அறுக்கிற. அவன் ரத்தத்தை எங்க அப்பா சமாதியில தெளிக்கிற. என் கூட பாம்பேக்கு வரதுக்கு யாருக்கு தில்லு இருக்கு? உன் வீரத்துல உங்க அப்பாவை நான் பாக்குறேன். பாம்பே போலாமா? ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாமா? நம்ம பாம்பே போறோம். ஆமா பாம்பே போறோம். நீ சிங்கத்துக்கு பிறந்த சிங்கண்டா. வா போலாம், வா. வெற்றி நமதே, வெற்றி நமதே, எங்கள் வேலா புறப்படு நீயே. எதிரியை அழைத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா. எதிரில் உள்ள எதிரியை வெல்ல யமனுக்கு நீ அழைப்பு வீடு. எட்டு திக்கும் பொறுத்து கொட்ட வெற்றி கொண்டு வா. பொங்குகின்ற அலையாக சுட்டு வீடும் தீயாக அவனை அடக்கி எங்களை காக்கவா. நியாயத்திற்கு நேர்மைக்கு தலை வணங்கும் அந்த நீதிக்கு நீதிபதி நீ தலைவா. நமதே, வெற்றி நமதே, எங்கள் வேலா புறப்படு நீயே. எதிரியை அழைத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா. ராமையா, நம்ம பாஷாடா, நம்ம சங்கரனாச்சி பையல. வா. அண்ணன் மாதிரியே இருக்கான்ல? நம்ம சங்கரனண்டா. பாக்குறதுக்கு எங்க சங்கரன மாதிரியே இருக்கேப்பா. சொன்னோம்ல, நம்ம சங்கரனாச்சி பையதாம்ல. வா வேலா, உங்க அப்பா அம்மா இருந்த வீட்டை பாரு. வா வா.
இதெல்லாம் உங்க அம்மா அப்பா போட்டிருந்த ட்ரெஸ். இதை நாங்க பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கோம். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நாசமா போயிடுச்சு தம்பி. தினம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். அந்த மும்பை தாதா தமிழ்நாட்டுக்காரங்களை அடிமைகளை விட கேவலமா சித்திரவதை பண்றான். நாங்க கஷ்டப்படுறதுல பாதி படத்தை அவங்களே புடிங்கிக்கிறானுங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டா அடி உததா. இந்த பொழப்பே வேணான்னு உதறிட்டு ஊர் பக்கம் போகலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. எங்க பிள்ளைகளை வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிட்டானுங்க. தமிழ்நாட்டுக்காரங்க எங்கேயும் போக கூடாது, காலம்பூரா எங்க காலடியிலே கிடக்கணும்னு மிரட்டுறானுங்க. தமிழ் பசங்க 7 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் அவங்க கஸ்டடியில தான் கிடக்குறாங்க. அந்த பிஞ்சுங்க கையில கஞ்சாவை கொடுத்து விக்க சொல்றானுங்க. பேனாவை பிடிச்சி எழுத வேண்டிய கையில துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்றானுங்க. கோழிக்குண்டு விளையாடுற பசங்களை எல்லாம் வெடிகுண்டு வைக்க சொல்லி பழக்கப்படுத்துறானுங்க. அதோட விபரீதம் தெரியாம கொண்டு போகும்போது அது தவறுதலா வெடிச்சு கைகால் போனவங்களும் இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது நம்ம ஜனங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக உங்க அப்பாவே மறுபிறவி எடுத்தது மாதிரி தெரியுது தம்பி. எங்க பிள்ளைகளை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. நாங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே போயிடுறோம். அவனை நான் உடனே பார்த்தாகணும். நீ நினைச்ச உடனே அவனை பார்க்க முடியாது. அவன் நினைக்கணும், அப்பதான் உன்னால அவனை பார்க்க முடியும். இப்போ உலகத்துல எந்த மூலையில இருக்கானோ? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க தானே இருப்பாங்க. இங்க ஒரு நடிகை அவனுக்கு ஒப்பாட்டியா இருக்கா. அவளுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கான்ல. நம்ம பசங்களை அவன் கடத்துறானா? அவன் பிள்ளைய நான் கடத்துறேன். அவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க அம்மா கொடுத்த பாலை கக்கிக்கிட்டு இங்க வர வைக்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம். இந்த ரோடு ஹாய் டார்லிங். ஹாய் மந்தாகினி டார்லிங். அப்பா பேசுற இடத்துல சொல்லுங்க டார்லிங். என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் பையனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கியா? எத்தனை தடவை சொல்றது, இனிமே பால் கொடுக்காத. உன் பியூட்டியை மெயின்டைன் பண்ணு. அழகு போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. ஏன் 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 டார்லிங்? பின்ன என்னங்க, நாளைக்கு பர்த்டேங்கிறதே மறந்துட்டீங்க. துபாயில இருந்து வருவீங்களா மாட்டீங்களா? ஐ அம் சாரி, நாளைக்கு துபாயில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. பெரிய ஆளுங்க எல்லாம் வராங்க. இந்த டீலிங் முடிஞ்சா நிறைய பணம் கிடைக்கும். பணம் பணம் பணம். இந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன கேள்வி இது டார்லிங்? தாஜ்மஹால் கட்ட போறேன். நான் கட்ட போறது தாஜ்மஹால் இல்ல, மந்தாகினி மகால் கட்ட போறேன். இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட போகுது. அது மட்டும் இல்ல, யாரோ வராங்க. யாரா நீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? நீதான் அந்த விளக்கண்ணையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க இருக்க? துபாயிலையா? வந்து. குழந்தை மேல கை வைக்காத சொல்றல. குழந்தை விட்டு சத்தம் போடாத, சாவடிச்சிடுவேன். என்ன என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும்டா. நீ இங்க வந்து என்ன பார்க்கணும், நான் உங்ககிட்ட பேசணும். அது வரைக்கும் குழந்தை என்கிட்ட இருக்கட்டும். குழந்தை விட்டுடா. டேய் டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க எல்லாரும்? செக்யூரிட்டிஸ் எங்க இருக்கீங்க? குழந்தை விட்டு மரியாதை சொல்றேன். நான் வந்து தொலைச்சிடுவேன். நீ கிளம்பு. இதுக்கு தானே வரப்பா வந்த? ஏய், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது. உட்கார் உட்காரடே. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அது இருக்கட்டும், என்ன ஞாபகம் இருக்கா?
கத்தாத. கோத்தா கிட்ட குடிச்ச பால வேணா மறந்திருக்கலாம், ஆனா தமிழன் கொடுத்த அடிய மறக்க கூடாது. வச்சுக்கிறேன்டா உன்னை. டேய் டேய், நீ வச்சுக்கிறதுக்கு நான் என்ன ஒப்பாட்டியா? உனக்கு என்னடா பிரச்சனை? அம்மா, நான் பிறந்ததுல இருந்தே என்ன கொலை பண்ண தேடுறியாமே. நான் இவ்வளவு குழந்தையா இருக்கும் போதே என்ன கொலை பண்றதுக்கு உனக்கு என்ன அவசியம்? எதுக்குடா 22 வருஷமா நான் நாய் மாதிரி தேடுறேன்? அதுக்கு பதிலா 1000 செம்மறி ஆட்டை வாங்கி இந்த 22 வருஷமா ஒவ்வொரு மயிரா புடுங்கி கடற்கரை வரமா போட்டிருந்தா கூட சுனாமியால தமிழ்நாட்டை தாக்காம இருந்திருக்கு மேடா. அதை விட்டு என்ன மயிர்கடா என்ன தேடுற? இதுக்கு தாண்டா 22 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன துபாயில இருந்து வர வச்சு இங்க உன் முன்னாடி உட்கார வச்சு என்ன டார்ச்சர் பண்றல. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாண்டா உன்னை முளையிலேயே கிள்ளணும்னு நினைச்சேன். நெருப்பையும் பகையையும் அப்பப்பவே அழிச்சிடணும். மிச்சம் வச்சா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்து நம்மள அழிச்சிடும். அதே மாதிரி இன்னைக்கு நீ வந்துட்டல. நிறுத்துறா வேண. ஏய், எங்க அப்பாவுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கலாம், எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இவங்க சொன்ன அப்புறம் தான் நீ யாரு நான் யாரு சங்கர் பைல்வான் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்டா இவ்வளவு பேரை எனக்காக சாகடிக்கிற? என் ஏரியா பையன் உனக்கு என்ன செஞ்சான்? அவனை கொன்னியா? போலீஸ கொன்னியா? பாவம் எங்கேயோ ஹோட்டல்ல வேலை செய்யற பையன்டா, அவனையும் சாகடிச்சியா? ஏன்டா ஏன்டா இப்படி ரத்த வரி பிடிச்சு அலையற? என் தம்பியை கொன்னாங்க, என் பிள்ளையும் கொடூரமா கொன்னாங்கடா. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிற என் பிள்ளைய நீ கொல்லணும்னு நினைக்கிறல்ல. நாய் மாதிரி கொலைக்காத. வேலாக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது, ஆனா இந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் நீயும் ஆளுங்களும் எங்க ஆளுங்களை தொல்லை பண்ணக்கூடாது. அத மீறின தப்பாட கட்டிடுவேன். கவனமா கேட்டுக்க. நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள எங்க தமிழ் பசங்களை சங்கர் நகர்ல கொண்டு விடுற. நாளைக்கு என்னடா இன்னைக்கு? டேய், தேவையில்லாம என்ன சீண்டாத. கடல் பொங்குனா கூட நாடு தாங்கிடும், ஆனா இந்த வேலா பொங்குனா நீ தாங்க மாட்ட. வேணாண்டா, டார்டரா கிழிச்சிருவேன். சொல்றேன்ல. விட மாட்டேன். உயிர் மேல ஆசை இருந்தா போயிடு. வச்சுக்கிறேன்டா உன்னை. விடு விடு. கூறு கூறாக்கி போ. மாட்டாம போக மாட்டான்.